வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிராமணர் கதைகள். இப்ப நம்ம பிராமண சமுதாயத்துல இருக்க நல்ல விஷயங்கள பத்தி தொடர்ந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். பிராமண சமுதாயங்களும் புகழையும், பெருமையும் எடுத்துரைக்க போற்றி பாடடி பெண்ணே! அப்படின்னு சொல்லி நம்ம பிராமணர் சமுதாயத்துல இருக்கிற நல்ல விஷயங்கள எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அதுல இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, அன்னதானம் சுப்பையர் அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதை என்னன்னா, உ.வே. சுவாமிநாதர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். அந்த உ.வே. சுவாமிநாத ஐயர் அப்படிங்கிறவர் தான் சங்க இலக்கியங்கள்லாம் ஓலைச்சுவடியில் இருந்தது. அந்த ஓலைச்சுவடி பல இடங்களில் அரிச்சு போயின்னு இருந்தது. அதே மாதிரி சில பேர் அது அடுப்பு போட்டு எரிச்சுட்டு இருந்தாங்க. இப்படிலாம் இருந்த இடங்கள்ல போயிட்டு அவர் ஊர் ஊராக பயணம் போய் தேடி பிடிச்சி அந்த ஓலைச்சுவடுகளை கலெக்ட் பண்ணி அந்த ஓலைச்சுவடுகளை பிரிண்ட் போட்டு நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் எல்லாமே அவர் மீட்டு காப்பாற்றி கொண்டு வந்தான். அது தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றினவர் உ.வே. சுவாமிநாத ஐயர். ஸோ இந்த மாதிரி தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றின பலர் இருக்காங்க. மகாகவி பாரதியார் இருக்கார். ஸோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தொண்டு ஆற்றியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதெல்லாம் பண்ணியிருக்கார். அந்த உ.வே. சுவாமிநாதர் என்ன பண்ணார்னா, இந்த மாதிரி நன்கு வாழ்ந்த பிராமணர்கள், நல்ல பிராமணர்களை பற்றி ஒரு உண்மை கதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, உண்மை கதைகள்னு சொல்லிட்டு அவர் நல்ல நீதி வழியில் சென்றவர்கள், நேர்மையானவர்கள், தர்மமானவர்கள், இவங்கள பற்றி தான் இருக்கார். ஆனால் இந்த காலத்தில் உண்மை கதைகள் அப்படின்னா சில நடிகைகளை பற்றி வேண்டாத விஷயங்கள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலம் அப்படி ஒரு நல்ல காலமாக இருந்தது. ஸோ 1940களில் உ.வே. சுவாமிநாதர் இருந்தார். இப்போ நான் சொல்ல போகிற இந்த அன்னதானம் சுப்பையர் கதை பார்த்திங்கன்னா, ஒரு 7 தலைமுறைக்கு முன்னே நடந்தது. இது என்னென்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய சந்ததியில் 7 தலைமுறைக்கு முன்னே வந்தவர் தான். என்னோடய தாத்தாவுக்கு 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 அப்பா. ஸோ இப்போ நம்ம அப்பா தாத்தானா 2 தலைமுறை, அதுக்கு தாத்தானா இன்னும் 2 தலைமுறை, அவருக்கு தாத்தானா இன்னும் 2 தலைமுறை. இப்போ என்னோடய விஷயம் என்னென்னா, ஒரு முக்கியமான ஜெனட்டிக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெனட்டிக் ட்ரீயில் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் 7 தலைமுறை வரைக்கும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு அது தெரியுமா அப்படிங்கிறது தெரில. ஆனால் எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன். இப்போ ஒருத்தருக்கு ஒரு அப்பா பேர் கேட்டால் தெரியும், தாத்தா பேர் கேட்டால் தெரியும். தாத்தாவோட அப்பா பேர் நிறைய பேர் தெரியாது. தாத்தாவோட தாத்தா பேரே தெரியாது. அதுக்கு தாத்தாவுக்கு 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 அப்பாவை நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டுருக்கோம் 7 தலைமுறையை. அந்த 7 தலைமுறைக்கு முன்னே இருந்தவர் தான் அன்னதானம் சுப்பையர். அவர் பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு பெரிய ஜமீன்தாராக இருந்தார். ஆனால் ரொம்ப நல்ல குணம் உள்ளவராக இருந்தார். கிட்டத்தட்ட அவர்கிட்ட 2000 ஏக்கர் நிலம் இருந்தது. அந்த 2000 ஏக்கர் நிலத்துக்கும் அவர் என்ன பண்ணார்னா, அன்றைக்கே ஒரு சம தர்மத்தில் சமூக நீதியை கடைபிடிக்கணும்னு ஒரு 2000 குடும்பங்களை அவர் சேர்த்துண்டு அந்த 2000 குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஏக்கரை நிர்வாகம் பண்ணுற மாதிரிலாம் அவர் பண்ணி வச்சுருந்தார். அந்த குடும்பங்களுக்கு தினைக்குமே அவர் சாப்பாடு போடுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதை தவிர்த்து ஊர் ஜனங்களுக்கும் அவர் அன்னதானம் பண்ணுவார். தினைக்கும் காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவ தரிசனம்லாம் முடிச்சுட்டு சிவ பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் இவர் வயலில் போய் சின்ன வேலைகள்லாம் எல்லாருக்கும் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு எடுத்து சொல்லிவிட்டு எல்லாருக்கும் விவசாயத்தை பற்றி அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லுவார் இவர். அந்த மாதிரி அந்த காலத்தில் பிராமணர்கள்லாம் பார்த்திங்கன்னா, அவங்களே நல்ல விவசாயம் தெரிஞ்சாங்க. அது உ.வே. சுவாமிநாதர் புத்தகத்தில் என் சரித்திரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு இடத்துல எழுதியிருக்கார். அந்த காலத்தில் அந்த அரசாங்க உத்தியோகம், இந்த பிரிட்டிஷ் உத்தியோகத்தெலாம் வரதுக்கு முன்னே பிராமணர்கள் நல்ல வாட்டசாட்டமாக இருந்தாங்க. நிலத்தை உழுதார்கள், நல்ல காரியங்கள்லாம் உடல் உழைப்பு நிறைய சிறப்பாக பண்ணினார்கள் அப்படிலாம் உ.வே. சுவாமிநாதர் எழுதியிருக்கார். அது மாதிரி எல்லாருமே கலப்பை எடுத்துகிட்டு போய் உழுதவர்கள்லாம் இருக்காங்க. நிலத்தில் உழுது பாடுபட்டு நல்லா செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி அந்த பிராமணரில் இப்போ அன்னதானம் சுப்பையர் இந்த மாதிரி நிர்வாகம் பண்ணிட்டு வரார். அவர் தினைக்குமே சிவபக்தர் அவர். அதனால் சிவ பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் இவர் என்ன பண்ணுவார், அதான் வயலில் போய் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலையெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு சிவ பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் இவங்கெல்லாம் சாப்பிட்றது, அப்புறம் எல்லாருக்குமே சாப்பாடு வழங்குறது, அந்த 2000 குடும்பங்களுக்கும் சாப்பாடு, அதை தவிர்த்து ஊர் ஜனங்களுக்கும் அன்னதானம். இந்த மாதிரி தினைக்கும் நித்திய அன்னதானம் பண்ணதுனால அவர் பேர் அன்னதானம் சுப்பையர்னு பேர். அவர் பேர் சுப்பையர், ஆனால் இந்த அன்னதானம் பண்ணுறதுனால அன்னதானம் சுப்பையர்னு பேர் வச்சுருந்தார். இந்த மாதிரி அவர் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்தபோது பார்த்திங்கன்னா, அப்போ பிரிட்டிஷ் பீரியட் கிட்டத்தட்ட 140 150 வருஷத்துக்கு முன்னே இந்த கதை நடந்திருக்கு. அந்த பிரிட்டிஷ் பீரியடில் பார்த்திங்கன்னா, அந்த பிரிட்டிஷ் கலெக்டர் தான் இருந்தார். திடீர்னு ஒரு வருஷம் பயங்கர பஞ்சம் வந்துடுது. அந்த பஞ்சம் வந்தபோது பார்த்திங்கன்னா விளைச்சலே இல்லை. எல்லா பூமியும் 2000 ஏக்கரும் காஞ்சி போச்சு. அவர்கிட்ட வேலை செய்த 2000 குடும்பங்களும் வாட ஆரம்பிச்சிது. இப்போ அவர் சொன்னார், அப்போது அவரோட மனைவிக்கிட்ட, நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களெல்லாம் நம்ம விட்டுற முடியாது, அவங்க உயிரை நம்ம காப்பாற்றி ஆகணும். நம்ம நகைகளை விற்றாவது எங்கேருந்தோ அரிசி வாங்கிட்டு தினைக்கும் அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு போடணும்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சத்தில் வந்து விவசாயமே இல்லாத காலத்தில் கூட தினைக்கும் ஒரு பூஜை பண்ணிவிட்டு எல்லாரும் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க எல்லாருக்குமே அன்னதானம் பண்ணார். அவங்க எல்லாரும் தினைக்கும் வந்து வாழ்த்தி வணங்கிட்டு போவாங்க. ஐயா, நீங்கள் தான் வந்து எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அது நீங்கள் எங்களுக்கு வந்து சாமி மாதிரி எங்களை காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வரோம் சாமின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து பக்தியாக இருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் ஒரு சில ஸ்கூல் டீச்சர் இல்லாமல் பிராமணர்கள் இருந்தாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நல்ல நல்ல விஷயங்களை போதிப்பாங்க. அதனால் வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பிராமணர்கள் வந்து மிக சிறப்பாக வழிகாட்டி கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் மிகவும் உதவியாக இருந்தாங்க. அவங்களே அதான் சொல்லுவாங்க, எங்களில் வந்து இந்த மாதிரி டீச்சர் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்களாம் எங்களுக்கு வந்து பாடங்கள் சொல்லித்தருவாங்க. எங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்தால் கூட அவங்ககிட்ட போய் கேட்டால் நீதி நியாயம் சொல்லி எங்களுக்கு அன்பு சொல்லி கொடுப்பாங்க. டேய் போய் சண்டை போடாதீங்க, போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நிறைந்த பிராமணர்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தபோது இந்த அன்னதானம் சுப்பையாரும் தினைக்கும் வந்து இந்த மாதிரி விடாமல் வந்து சாப்பாடு போடுறார். அவருக்கு அவருடைய நகைகள்லாம் கரைய ஆரம்பிக்கிறது. அவருடைய சொத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்கிறது. அப்போ வந்து என்னென்னா அவர்கிட்ட அப்போ பண நெருக்கடி வருது. இதுக்கு நடுவில் அந்த பிரிட்டிஷ் கலெக்டர் என்ன பண்ணுறாருனா, இவர் வந்து அந்த காலத்தில் கிஸ்தி கட்டணும் அப்படின்பா. கிஸ்திங்கிறது வரி, நிலவரி மாதிரி. அது அந்த நிலவரி கட்டணும்னு சொல்லிட்டு இந்த 2000 ஏக்கருக்கு நிலவரி கட்டுறதுக்கு இவருக்கு வந்து சம்மன் வருது. இவரால் அப்போ கட்ட முடியல, பணம் இல்லை. ஆனால் வந்து இந்த ஏதோ இருக்கிற நகைகளை விற்று விற்று தினைக்கும் சாப்பாடு போட்டுருக்கார். அப்போ வந்து இவருக்கு வந்து அந்த கலெக்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். இந்த மாதிரி இந்த வருஷம் பஞ்சத்தினால என்கிட்ட பணம் இல்லை, அடுத்த வருஷம் விளைச்சல் வந்து நான் சேர்த்து கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி எழுதுறா. அந்த கலெக்டர் ஆஃபீஸில் அந்த லெட்டர் வந்ததும் அவங்க படித்து பார்த்து, என்ன இந்த மாதிரி அன்னதான சுப்பையர் வந்து 2000 ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்கிறா, கிஸ்தி கட்டவே இல்லைன்னு கலெக்டர் கேட்குறார். அப்போ அங்கே வேலை செய்கிற ஒரு குமாஸ்தா, அவரும் ஒரு நல்ல பிராமணர். அவர் சொல்கிறார், அன்னதான சுப்பையர் ரொம்ப நல்ல மனுஷர். அவர் வந்து என்றைக்குமே வந்து தர்மத்தின் வழியில் போவார். அவர் இப்போ பாருங்க, அவர்கிட்ட 2000 பேர் வேலை பார்க்குறான். அந்த 2000 பேர் கூட அவர் வந்து ஒரு அன்போட ஒரு அப்பா மாதிரி ஒரு தாயுமானவராக அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து காப்பாற்றிட்டு இருக்கார். ஸோ அந்த மாதிரி தாயும் தந்தையுமாகி அருள் பாலித்து அவளுக்கு வந்து நல்லது செய்கிறதுக்கே நல்ல சிந்தனையில் இருக்கார். ஏன்னா அவர் தர்ம வழியில் வந்தவர், தர்ம நீதி நூல்களை படித்தவர். அதனால் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கார். அப்படின்னு அந்த கலெக்டர் வந்து ஒரு கேள்வி கேட்குறார், 2000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு காசு இருக்குது, வந்து கிஸ்தி கட்டுறதுக்கு காசு இல்லையா? திருப்பி இந்த குமாஸ்தா பிராமணர் சொல்கிறார், இல்லை அப்படி இல்லை, அவர் வந்து நகைகளெல்லாம் விற்று தான் போடுறாரு. இந்த 2000 குடும்பங்களும் பாவம் அழிஞ்சிடக்கூடாது, அவள் வந்து சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தினைக்குமே அவர் வந்து சிவனை வேண்டிட்டு அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு, எப்படியாவது இந்த பஞ்சம் தீரணும், மழை வரணும், மழை வந்து திருப்பி இந்த பூமி சுபிட்சமானம் செழிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு தினைக்கும் சாப்பாடு சமைச்சு சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த சிவப்பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்குறார். இந்த மாதிரி ஒரு அன்பு வழி, அற வழி, ஒரு பக்தி வழியில் அவர் போயின்ட்டுருக்கார். அப்படின்னோடனே இந்த கலெக்டர் வந்து, இல்லை வந்து அவருக்கு நம்ம ஒரு நாள் கோர்ட்டுக்கு சம்மன் அனுப்பணும், அங்கே விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இவங்க சம்மனும் அனுப்பிச்சி விட்டுறாங்க. இந்த சம்மன் அனுப்பிச்சோடனே இவருக்கு வந்து அன்னதான சுப்பையர் கைக்கு அந்த சம்மன் கிடைக்கிறது. அந்த கோர்ட்டுக்கு போய் ஆஜராகணுன்னு இவர் வந்து ஒரு நாளைக்கு மறுநாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும். அன்றைக்கி முதல் நாள் முழுக்க ஒரே டென்ஷனாக இருக்கார். இருந்தாலும் தன் நித்தியப்படி காரியங்களை பண்ணுறார். காலையில் சிவ பூஜை பண்ணுறாரு. அப்புறம் வந்து இப்போ எல்லாரும் 2000 பேருக்கும் அது சாதம் சமைச்சு அன்னதானம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார். அப்புறம் ஒரு 10-12 மணி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவார். அவருமே பரிமாறி எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார். அவர் ரொம்ப உழைப்பாளி, உடல் உழைப்பாளி, நல்லவர்கள். எப்பயுமே பிராமணர்கள் பார்த்திங்கன்னா நல்ல சிந்தனையில் இருப்பாங்க, நல்ல உழைப்பு கொடுப்பாங்க. வீடுகள்லேயே கூட இப்போ கூட பார்த்திங்கன்னா, இப்போ நான்லாம் காலையில் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ வந்து காலையில் நான் துணி வாஷிங் மிஷினில் துணி போடுறது, ஆர்ஓ வாட்டர் போடுறது, அப்புறம் பாத்திரங்கள்லாம் ஒழிச்சு போடுறது, பால்கனிங்கிற பாத்திரங்களை எடுத்து கொண்டு வந்து அடுக்கிறது. இந்த மாதிரி பிராமணர்கள் என்றைக்குமே வீட்டு வேலைகளில் செஞ்சு ரொம்ப சகஜமாக இருப்பாங்க. அதனால தான் பெண்கள் வந்து பிராமண பெண்கள் வந்து பிராமண ஆண்களை கல்யாணம் பண்ணி ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க ரொம்ப பொறுப்பாக இருக்காங்க, குடிக்க மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அப்படிங்கிறதுலாம் வந்து பிராமண பெண்கள் சந்தோஷமாக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல சிந்தனைகள் நல்ல வழியில் இவங்க வர்றதுனால இப்போ இவர் அன்னதான சுப்பையரும் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி நல் வழியில் தர்ம வழியில் இறங்கி வேலை செய்வார். வீட்டில் எல்லாரும் மனைவிகளுக்கு தன் குழந்தைகளுக்கெல்லாம் உதவி செய்வார். அந்த மாதிரி வெளியில் போனாலும் இறங்கி வேலை செய்வார். எல்லாருக்கும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் போய் உதவி செய்வார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆத்மா. ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்கும்போது
இந்த மாதிரி அன்றைக்கும் சரி நாளைக்கு சம்மன் போகணுமே அப்படிங்கிற கவலையிலே ஒரு வேலையாக பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன பண்ணுவார், எப்பயுமே தினைக்கும் வந்து நைட்டுக்கும் என்ன பண்ணுவார், சில பேர் வந்து ராத்திரிக்கும் சாப்பாடு இல்லை அப்படின்னா, அந்த கிராமத்து ஜனங்க அந்த 2000 பேரில் யாரெல்லாம் சில பேர் வீட்டில் போய் ராத்திரிக்கு ஏதாவது சமைச்சுப்பாங்க. சில பேர் வந்து இங்கேயே சாப்பிட்டு போகிறோன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஜோடு தவளையில் தயிர் சாதம் பிசைஞ்சு திண்ணையில் வச்சுப்பார். எல்லாருக்கும் வந்து அங்கே வந்து வாழை இலையெல்லாம் அந்த வாய்க்கால் பக்கத்துலேயே இருக்கும். அங்கேருந்து வாழை இலை பறிச்சுன்னு வர சொல்லி அதில் போட்டு கொடுப்பார். இந்த மாதிரி பண்ணுவார். அதே மாதிரி நைட்டும் படுத்து தூங்கும்போது திண்ணையில் தூங்கும்போது ஒரு ஜோடு தவளையில் கொஞ்சம் சாதம் தயிர் சாதம் வச்சுன்னு தூங்குவார். யாராவது வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் கிடையாது, 100-150 வருஷத்துக்கு முன்ன. அதனால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அன்னதானம் சுப்பையாரத்துக்கு போனால் எப்படியும் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதம் கொடுப்பாங்க. என்ன ஒரு தர்ம சிந்தனை பாருங்கள், என்ன ஒரு உயர்ந்த உள்ளம் பாருங்கள். அதுதான் வந்து மனிதர்கள் புனிதராக வாழ்ந்திருக்கிறார்கள். ஸோ அதனால் என்றைக்குமே பிராமணர்கள் நல்லது தான் நினைப்பாங்க, நல்லதே செய்வார்கள். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் பண்ணியிருக்கார். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அன்றைக்கி நைட்டு மறுநாள் ஐயோ நாளைக்கு வேறு சம்மன் கோர்ட்டுக்கு போகணுமேனு கவலையாக படுத்துகிட்டே இருக்கார். பார்த்தா ஒரு நைட்டு 9 மணிக்கு 2 பேர் வராங்க. ஐயா நாங்கள் வந்து வெளியூர்காரங்க, எங்களுக்கு சாப்பாடு போடுங்க, உங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஆமாப்பா இருக்குது, இப்போ அந்த பக்கத்தில் அந்த வாய்க்கால் பக்கத்தில் போய் 2 வாழை இலை கிள்ளிட்டு வாங்க, உங்களுக்கு தயிர் சாதம் இருக்குது நான் போடுறேன் அப்படின்னு. அவங்க நாங்கள் வெளியூர்காரங்க, இங்கெல்லாம் வாய்க்கால் பக்கம்லாம் போக மாட்டேன், ஏதாவது பாம்பு கம்பு கடிச்சு விட போகுது, எங்களுக்கு எதையாவது ஒரு இதில் நீங்களே போட்டு கொடுங்கன்னு ஒரு மரக்கால் வச்சுருக்காங்க. அந்த மரக்கால் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த காலத்தில் நெல் அளக்க பயன்படும் ஒரு கருவி. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா மரக்கால்னா என்னென்னு தெரியும், அது எவ்வளோ அளவுன்னு தெரியும். இப்போ நம்ம லிட்டர் படி அந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி மரக்கால் அப்படிங்கிற அளவு. அப்புறம் அந்த மரக்கால் எடுத்து அதில் தயிர் சாதத்தை போட்டு கொடுக்குறாரு. அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இவர் என்ன சொல்கிறாரு, அந்த மரக்கால் அலம்பி வந்து வாய்க்கால் பக்கத்தில் கவுத்துட்டு போயிருங்க, வாய்க்கால் அலம்பி கவுத்துட்டு போயிருங்க சரின்னு சொல்கிறோம். ஆனால் போகும்போது அந்த மரக்காலை தூக்கிட்டு போயிடுறோம். இவர் பார்க்குற இக்கடா 2 பேரும் மரக்கால் வச்சுன்னு சாப்பிட்டுனா மரக்காலையும் தூக்கிட்டு போயிட்டானா, சரிப்போ மரக்காலும் போயிடுது நமக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு தூங்கி போயிடுறார். தூங்கி போயிட்டு மறுநாள் கோர்ட்டில் சம்மன். உடனே இவர் கோர்ட்டுக்கு போகிறார். கோர்ட்டுக்கு போனதும் அங்கே அந்த கலெக்டர் வெள்ளைக்காரன் துரை உட்காந்துருக்கார். இவருக்காக ஒரே பயம். ஏன்னா வந்து வெள்ளைக்காரங்களாம் சில பேர் நல்லவனாக இருப்பான், சில பேர் ரொம்ப கொடூரமாக இருப்பான். இந்த RRR படத்துலலாம் கூட காமிப்பாங்க, அடிச்சு விடுவான், கொன்று விடுவான், குழந்தைங்களாம் அடிச்சு விடுவான், என்னென்னமோ கொடுமை பண்ணுவாங்க. அவன் கொடுமையாக இந்த நாட்டை ஆள்றது தான் வந்தாங்க. அவங்களாம் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது. அவன் வந்ததே அங்கே வெள்ளைக்காரங்களை என்ன பண்ணான், அங்கே இருக்க ரவுடி பொறிக்கெல்லாம் பிடிச்சி இங்கே அனுப்பிச்சான். ஒரு 100 பேர் அனுப்பிச்சிங்க பாரு, ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் பொழைச்சிக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் அழிடுவாங்க, கொள்ளையடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான $3 ட்ரில்லியன் அளவுக்கு நம்மக்கிட்ட கொள்ளையடிச்சிட்டாங்கங்கிறாங்க. நிறைய அந்த மாதிரி நம்ம சொத்துக்கள்லாம் இந்தியாவை சுரண்டி கொள்ளையடித்து ஆங்கிலேயருக்கு இருந்தாங்க. ஸோ அதனால் ஆங்கிலேயர் ரொம்ப நல்லவன்லாம் சொல்ல முடியாது, ஆனால் சில பேர் கொஞ்சம் நல்லவனாக இருப்போம். அதே மாதிரி இந்த இங்கிலீஷ் துறை வந்து ஆங்கில துறை கொஞ்சம் நல்லவர். அவர் பொறுமையாக கேட்குறார், ஏன் நீங்கள் இந்த வருஷம் கிஸ்தி கட்டலை? இவர் இதெல்லாம் சொல்கிறார், இவர் ஆனார் நான் வந்து இந்த மாதிரி இந்த வருஷம் பஞ்சம், எனக்கு விளைச்சலே இல்லை, இருந்தாலும் வந்து நான் இந்த மாதிரி என்னால் முடிஞ்சு பண்ணின்னு இருக்கேன், அது மாதிரி இந்த ஏழை ஜனங்களாம் சாப்பாடெல்லாம் போடுறேன். அப்போ திருப்பி அவன் கேட்குறான், அந்த சாப்பாடெலாம் போடுறேங்கிறீங்க, டெய்லிக்கும் 2000 பேர் சாப்பாடு போடுறது உங்களுக்கு காசு இருக்குது, கிஸ்தி கட்ட காசு இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த 2000 பேர் என் கூட வந்து சேர்ந்து பணியாற்றுறாங்க, என்னோடய குழந்தைகள் மாதிரி. ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஒரு அம்மா ஸ்தானத்தில் தாய் மானவராகவும் தந்தையாகவும் அப்பாவாகவும் வந்து என்னெல்லாம் அப்பான்னு அன்போடு அழைப்பார்கள் அவர்கள். அந்த மாதிரி நான் வந்து அப்பா ஸ்தானத்தில் தான் அவங்களை காப்பாற்றின்னு இருக்கேன். நான் எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது, லஞ்சம் ஊழல் எதுவும் கிடையாது என்கிட்ட. ஸோ இந்த மாதிரி நல்ல சிந்தனையில் நல்ல விதத்தில் செயல்படுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட வேண்டியது என்னோடய கடமை. நான் அப்போ இந்த வருஷம் அவங்க பஞ்சத்தில் பிழைச்சி வந்தால் தான் அடுத்த வருஷத்துக்கும் அவங்க வந்து விவசாயம் செய்ய முடியும், எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியும், அவங்களோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னோடனே அவர் வந்து அப்படியே பொறுமையாக கேட்டுட்டு அந்த மரக்காலை எடுத்துன்னு வந்து காமிக்கிறாங்க. இந்த மரக்கால் உங்களுதான்? ஆமாம் என்னோட தான், நேற்று நைட்டு 2 பேர் வந்து சாப்பிட்டாங்க, மரக்காலை வந்து கொடுக்காமலே போயிட்டாங்க, ஐயா உங்கள் கையில் எப்படி வந்ததுன்னு கேட்குறாரு. அப்போ தான் அந்த கலெக்டர் சொல்கிறாரு, நானும் என்னோடய டப்பேதாரன் தான் மாறு வேஷத்தில் நேற்று வந்தோம், வந்து காலையிலேருந்து நீங்கள் செய்யறதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம், நைட்டு வந்து லேட் ஆனதுன்னு உங்கள் இடத்துலையும் சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னாங்க, வெளியில் எங்கேயும் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி அங்கே போய் அவர்கிட்ட சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மாறு வேஷத்துலேயே உங்கள் வீட்டுக்கு வந்தோம். நீங்கள் நைட்டு 9 மணிக்கு எங்களுக்கு இந்த சாப்பாடை கொடுத்தீங்க, அந்த மரக்கால் தான் இருந்தேன். இந்த மரக்கால் வந்து உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கோசம் தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன், ஐயர்வாள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அதை வந்து இவங்கெல்லாம் சொன்னாங்க, இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு நகையெல்லாம் விற்று ஒருத்தர் வந்து சாப்பாடு போடுறேன்னு சொன்னது எனக்கு வந்து நம்ப முடியல.
சரி எதுக்கும் நேரம் வந்து பார்ப்போம் தான் நேற்று காலங்காத்தாலே நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் பண்ணுற எல்லா தர்ம காரியங்கள் மக்களோடைய எப்படி ஒருங்கிணைஞ்சு செய்கிறீங்க, அவங்களுக்கு எப்படி டவுன் டு எர்த்தாக ஹெல்ப் பண்ணுறீங்க எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இதை பார்த்து இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. நான் வந்து உங்களுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க இந்த கிஸ்தி வரியை கட்டாமல் இருக்கிறதுக்கு வெயிட் பண்ணி சாசனம் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இங்கிலீஷ் தவிர அவன் இருக்க கொஞ்சம் ரொம்ப நல்லவன். அவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த மாதிரி ஒரு சாசனம் எழுதி இவர் வாழ்நாள் முழுக்க அந்த வரி கிஸ்தியெல்லாம் கட்ட வேண்டாம், அதுக்கு பதிலாக அந்த 2000 ஏழைகளுக்கு எனக்கும் சாப்பாடு போடுறது ஆதரிக்கிறது அவர் பண்ணிட்டு இருக்கட்டும். அந்த மாதிரி அவர் பண்ணுறதுனால அதான் அவர் சொன்னானோ, அந்த ஒரு கவர்மெண்ட் பண்ணுற வேலையை நீங்கள் பண்ணுறீங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம். நாங்கள் கவர்மெண்ட்டில் அப்படி தான் யோசிப்போம், வந்து யாருக்காவது கஷ்டம்னா நம்ம அவங்கள பாதுகாக்கணும்னு.